ஹல்லேலூயா. இந்த நாளில் கூடி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்க நீங்கள் ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். தயவுசெய்து உங்கள் வேத புஸ்தகத்தை மத்தேயுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. மத்தேயுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். Truly I tell you, among those born of women, there has not risen anyone greater than John the Baptist. I want to read it one more time. Truly I tell you, among those born of women, there has not risen anyone greater than John the Baptist. இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு கேரக்டரை நாம் பார்ப்போமாக. யோவான் ஸ்நானகன் என்று சொல்லப்படுகிற நபரை குறித்து நாம் இன்றைக்கு நம் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துக்குள்ளாக நாம் பார்க்க போகின்றோம். இந்த யோவான் ஸ்நானகன் என்று சொல்லப்படுகிற நபரை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் அவரை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை தான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறார், that among those born of women there has not one risen anyone greater than John the Baptist. யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெண்களிலே பிறந்தவர் யாருமே இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி சொல்வதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக கேரக்டர்ஸ்கள் உண்டு. ஆபிரகாம் என்று நாம் பார்க்கிறோம், ஈசாக்கு என்று சொல்லி பார்க்கிறோம், யாக்கோபு, யோசேப் என்று சொல்லப்படுகிற மனிதன், மோசை, எலியா, எலீசா, இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள், ஏசாயா என்ற தீர்க்கதரிசி, எரேமியா என்ற தீர்க்கதரிசிகள், நிறைய சாம்சன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கின்றோம், சாலமோன் என்று சொல்லுகிற மனிதனை குறித்து வாசிக்கின்றோம், தாவீது, இப்படிப்பட்ட நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கிறோம். புது ஏற்பாட்டில் கூடி நம்ம நிறைய கேரக்டர்ஸ்களை பார்க்கிறோம். டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் குறித்து நாம் பார்க்கிறோம். பால் என்று சொல்லப்படுகிற தேவ மனிதனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆனாலும் யாரை குறித்தும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வேதத்திலே நம்ம பார்க்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், there has not been born among women anyone greater than John the Baptist. இப்போ பெண்களில் பிறந்த எல்லா மனிதர்களை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னீங்கன்னா, அது எல்லா மனிதர்களை காட்டிலும் பெரியவர் யார் என்று சொன்னீங்கன்னா யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி அந்த கணத்தை இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் ஸ்நானகன் கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் கிரேட்டஸ்ட் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் ஸ்நானகனை குறித்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் கொஞ்சம் கவனமாக நாம் படிப்போம் என்று சொன்னீங்கன்னா சில காரியங்களை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். The greatness that Jesus refers concerning John has to do with his unique position in history, not with any special talents, holiness or personal merit. யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் நம்ம படித்து பார்த்து அவருடைய ஊழியங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்பொழுது பெரிய காரியங்கள் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் மூலியமாக ஏதோ ஒரு அற்புதம், எந்த ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. ஆனாலும் யோவான் ஸ்நானகன் தான் பெண்களிலே பிறந்த எல்லா மனிதர்களை காட்டிலும் பெரியவர், he is the greatest என்று சொல்லி ஜீசஸ் யோவான் ஸ்நானகனை குறித்து அப்படிப்பட்ட ஒரு டெஸ்டிமனி சொல்றது நாம் பார்க்க முடியும். இன்னொரு ரீசன் நாம் பார்ப்போம் என்று சொன்னீங்கன்னா, one reason that Jesus called John the Baptist greatest was that John held the honor of being chosen by God as the forerunner to the Messiah. மேசியா வருவதற்கு முன்பாக, மேசியா வருவதற்கு வேண்டிய அந்த வழியை ஆயத்த பண்ணும்படியாக கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரத்தின் நிமித்தமாகவும் இயேசு கிறிஸ்துவானவர் அவரை கிரேட்டஸ்ட் என்று சொல்றதை நாம் பார்க்க முடியும். John's mission was personally to prepare the world for Christ's coming. அவருடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா, கிறிஸ்துவின் வருகைக்காக, இயேசு கிறிஸ்துவின் அந்த முதல் பிறப்புக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவது தான் அவருடைய முக்கியமான ஒரு பணியாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இன்னும் சற்று நாம் ஆழமாக அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து வாசிப்போம் என்று சொன்னீங்கன்னா, அவர் பிறக்கிறதுக்கு முன்பாகவே யோவான் ஸ்நானகனை குறித்து சில தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம்.
பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் யோவான் ஸ்நானகனுடைய காலிங்கை குறித்து, அவருடைய முக்கியமான மிஷனை குறித்து, அவர் என்ன பணி செய்வார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். A voice of one calling in the wilderness, prepare the way for the Lord, make straight in the desert a highway for our God. இன்னொரு தீர்க்கதரிசன வார்த்தை மலாக்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு தீர்க்கதரிசனத்தை பார்க்க முடியும். மலாக்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அதுக்கு முன்னால் இருக்கிற புத்தகம் தான் மலாக்கியின் புஸ்தகம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டோட கடைசி புஸ்தகம் மலாக்கி. தயவுசெய்து மலாக்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். I will send my messenger who will prepare the way before me. Then suddenly the Lord you are seeking will come to his temple. The messenger of the covenant whom you desire will come, says the Lord Almighty. So ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3வது வசனமும் மலாக்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் யோவான் ஸ்நானகனுடைய மினிஸ்ட்ரியை குறித்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயே சில தீர்க்கதரிசனங்களை நாம் பார்க்க முடியும். இன்னும் சற்று ஆழமாக சில பேக்ரவுண்டுகளை நான் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். யோவான் ஸ்நானகன் யார் என்று சொல்லி நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, நம் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற 4 காஸ்பல்ஸ்களையும் நீங்கள் வாசிக்க வேண்டும். முதல் அதிகாரங்களிலே மத்தேயு, மார்க், லூக் அண்ட் ஜானோட முதல் சில அதிகாரங்களை நாம் வாசித்தாலே யோவான் ஸ்நானகனை குறித்து சில காரியங்களை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்க முடியும். I want to share with you a few background about John the Baptist. முதலாவது, யோவான் என்ற அந்த நாமத்துக்கு அர்த்தம் God is gracious. The word John means God is gracious. Baptist என்ற வார்த்தை அவருக்கு எப்படி வந்தது என்று சொன்னீங்கன்னா, because John was involved in bringing people to repentance and he gave baptism. அநேகருக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்தபடினாலே அவருடைய பேரோடு கூட பேப்டிஸ்ட் என்ற வார்த்தை இணைக்கப்பட்டது. And therefore he was called John the Baptist. நான் சொன்னேன், யோவான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் God is gracious. God is gracious. So background நாம் படிச்சு பார்ப்போம் என்று சொன்னீங்கன்னா, ஜக்கரியா and எலிசபெத் were the parents of John the Baptist. வயதான காலத்தில் தேவன் இவங்களுக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பே ஒரு அற்புதமாக இருந்தது. ஏன்னா வயதான காலத்தில் யோவான் ஸ்நானகன் பிறந்தார் என்று சொல்லி நாம் படிக்க முடியும். பிள்ளைகள் கன்சீவ் பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் கிருபையால் அவங்களை ஆசீர்வதித்து அவங்களுக்கு இந்த பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை எதுக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லியும் அந்த பிள்ளையோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் ஆண்டவர் கொடுக்கிறது நம்ம பார்க்க முடியும். அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளை என்ன காரியங்களை செய்வார் என்று சொல்லி தெளிவாக சில காரியங்களை தேவதூதன் யோவான் ஸ்நானகனுடைய தாய் தகப்பனோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். He should not drink wine or any other fermented drink என்று சொல்லி பார்க்க முடியும். அதே போல the angel says, even in the womb he will be filled with the Holy Spirit before he was born. பிறக்கறதுக்கு முன்பாகவே தேவன் அவரை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எந்த காரியத்துக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லியும் அந்த இடத்தில் தேவதூதன் அந்த காரியத்தை வெளிப்படுவதை பார்க்கிறோம். He will bring back the people of Israel to God. இஸ்ரவேல் மக்களை மறுபடியும் அவங்களுடைய தேவனிடத்துக்கு மறுபடியும் கொண்டு வருவார் என்று சொல்லியும் யோவான் ஸ்நானகனுடைய மிஷனை குறித்து ஏஞ்சல் ப்ரொனவுன்ஸ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். He will prepare the way for the Lord. வருகிற மேசியாவுக்கு அவர் அந்த வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு கருவியாக இருப்பார் என்று சொல்லியும் தேவதூதன் அவருடைய மிஷனை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கூடி இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே நம்முடைய மனதில் வைத்து யோவான் ஸ்நானகன் என்று சொல்லப்படுகிற இந்த நபருடைய வாழ்க்கையிலிருந்து சில லைஃப் லெசன்ஸ்களை நாம் இன்றைக்கு நாம் பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துக்குள்ள
5 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். நம்பர் 1, chosen by God for unique purpose. Chosen by God for unique purpose. யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கும் ஜக்கரியா எலிசபெத்துக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் கொடுக்கிறதுக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. John had 3 jobs to do. Number 1, he must clear the way. Number 2, he must prepare the way. Number 3, he must get out of the way. Please listen to these 3 job descriptions that God gave John the Baptist. Number 1, he must clear the way. Number 2, he must prepare the way. And number 3, he must get out of the way. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே மேசையா பிறப்பார் என்று சொல்லி யூத மக்கள்கள் காலங்களாக வெயிட் பண்ணி கொண்டே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை நாம் பார்ப்போம் என்று சொன்னீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ரோம சாம்ராஜ்யத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எப்படியாவது இந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இப்போ மேசையா பிறப்பார் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்றைக்கு பிறப்பார், நம்ம இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமை தினத்திலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் மெசையாவை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இப்போ யோவான் ஸ்நானகன் வரும்பொழுது, யோவான் ஸ்நானகனுடைய பேக்ரவுண்ட் நீங்கள் பார்க்கும்பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவோட ஒரு ரிலேட்டிவாக இருந்தார்கள். ஹி வாஸ் a cousin நாம் பார்க்க முடியும். 6 மாதங்கள் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலே அவர் பிறந்தார் என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So John the Baptist had to clear the way. அப்படின்னா ஜனங்களுக்குள்ள இருக்கிற சில அபிப்பிராயங்களை மாற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. முழுமையாக அவருடைய முழு லைஃபையும் அவருடைய மினிஸ்ட்ரியும் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். John made things clear that he was not the Messiah. He came to prepare the way for the Lord. And not only that, when Jesus came onto the scene, he moved away. So John had 3 jobs. He had to clear the way, he had to prepare the way, and he had to get out of the way. I told you, John the Baptist was chosen by God for unique purpose. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தேவன் யோவான் ஸ்நானகனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் கூடி கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நமக்கும் ஒரு காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். That each of us are called by God, chosen by God for different purposes. நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம யாருமே நினைக்க கூடாதுங்க, எனக்கு இந்த வாழ்க்கையில எந்த நோக்கமும் கிடையாது, நான் ஏதோ பிறந்தேன், நான் வாழ்ந்தேன், அதுக்கு கொஞ்ச நாளுக்கு பின்பாக நான் மரித்து போவேன் என்று சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட கூட உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. You are not an accident. You are God's plan. You are God's idea. God has unique plan through your life. உங்க வாழ்க்கையின் மூலமாக சில காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Whether it is small or great, God has a plan for each one of us. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. Psalms 139 verse 16 says, Your eyes saw my unformed body. All the days ordained for me were written in your book before one of them came to be. நாம் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் உருவாவதற்கு முன்பாகவே, நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் நாம் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் நம்மை அறிந்திருந்தார். God had a purpose. God knew us. He formed us before we are formed in our mother's womb. Hallelujah. இந்த வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். God has a plan for your life. பக்கத்துல பார்த்து நீங்க சொல்லுங்க, God has a plan for your life. God has a plan for your life. Every time you are discouraged, you are disappointed in life, you stand on crossroads and you wonder, நான் எதுக்காக பிறந்தேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட சிந்தனைகள், அப்படிப்பட்ட யோசனைகள் நம்முடைய மைண்டில் கடந்து வரும்பொழுது நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும்,
God has a plan for my life. I am chosen by God. I am chosen by God for unique purposes. My friend, just as John the Baptist was chosen by God for unique purpose, you and me have a purpose in our life. Hallelujah. இரண்டாவதாக, he was obedient to God's call. He was obedient to God's call. When we study the life of John the Baptist, one thing is very clear. He prepared himself to serve his calling. He prepared himself to serve his calling. எத்தனை பேர் இன்றைக்கு நம்மாலே தெளிவாக, தைரியமாக, சந்தேகம் இல்லாமல் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை இந்த குறிப்பிட்ட காரியம் செய்வதற்காக ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய அழைப்பை குறித்து எத்தனை பேருக்கு ஒரு தெளிவு உண்டு? அநேக கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு எதுக்காக அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், எதுக்காக தேவன் அவங்களை ஒரு மனிதனாக உருவாக்கி குறிப்பிட்ட ஒரு தேசத்துக்குள்ள, குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு ஐடியா கிடையாது. They don't have a purpose. They do not know their purpose of their life. And if you know the purpose of your life, are you preparing yourself to fulfill that purpose? அந்த அழைப்பு, அந்த தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னீங்கன்னா நாம் அதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை திட்டம் வைத்திருக்கிறார். He has a plan for us. அதனால நான் எதுவுமே செய்ய தேவையில்லை, எல்லாமே தானாகவே வந்து நடந்து விடும் என்று சொல்ல நினைக்கிறோம். உண்மைதான், தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. He has a plan for our life. அவர் இந்த காரியங்கள் நம்ம மூலியமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அவர் அந்த காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் நிறைவேறப்பட வேண்டும் என்று சொன்னீங்கன்னா நாமும் நம்மையும் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. There is a time of preparation that must go before God could use us to fulfill the call on our life. Hallelujah. அவருடைய வாழ்க்கை நாம் யோவான் ஸ்தானோட லைஃப் நாம் படிக்கும் பொழுது ஒரு காரியத்தை தெளிவாக நாம் பார்க்க முடியும். that he prepared himself to serve his calling. அவர் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அதுக்காக அவர் ஆயத்தமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தேவதூதன் ஏஞ்சல் வந்துட்டு ஜக்கரியாவும் எலிசபெத்தும் கிளியரா சொல்றாங்க, எதுக்காக நான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார், எப்படி அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்களை சொல்லும் பொழுது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே அந்த பெற்றோர் யோவான் ஸ்தானகனை வளர்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் இந்த யோவான் ஸ்தானகனுடைய வாழ்க்கை நாம் படிக்கும் பொழுது இந்த காரியத்தை யோசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணியிருப்பாங்களா, யோவான் ஸ்தானகனிடத்தில் அவனுடைய பிறப்பை குறித்து, அவன் எப்படி பிறந்தார் என்று சொல்லியும், அவனுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது, கர்த்தருடைய நோக்கம் அவனுடைய வாழ்க்கையில் என்னவா இருக்குது என்று சொல்லி அவருடைய பெற்றோர்கள் அனுதினமும் நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் அவனை பார்த்து அந்த காரியங்களை சொல்லியிருப்பாங்க. இதுக்காகத்தான் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய், இதுக்காகத்தான் நீ உன்னுடைய பிறப்பு இந்த உலகத்தில் உண்டாயிற்று என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லியிருப்பாங்க. As parents, do we take time to tell to our children why they are born? அவர்கள் எதுக்காக பிறந்தார் என்று சொல்லி நாம் சொல்றோமா? சில பேர் என்னுடைய வார்த்தையை இந்த காலவேளையில் நீங்க கேட்குறீங்க. Many of you have obtained or received your children by asking God. நீங்க கர்த்தர் கிட்ட அந்த பிள்ளையை கேட்டீங்க. சில பேர் சில பொருத்தனைகளை ஆண்டவர்கிட்ட சேர்ந்திருப்பீங்க. சில பேர்கிட்ட ஆண்டவர் தெளிவாக பேசியிருப்பார். நான் இந்த குழந்தையை கொடுப்பேன், அந்த பிள்ளையை இப்படித்தான் வளர்க்கணும், அந்த பிள்ளையை இந்த காரியங்களுக்காக நீ அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் பேசியிருப்பார். அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்களா? Do you share those things with your children and say that you are separated for the things of God, that you are separated for God's glory, you are separated for God's purpose? நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளிலே நடக்கும்படியாக நாம் ஆயத்தப்படுகிறோமா? என்னை கேட்கிற எல்லா பெற்றோர்களும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். If I ask you, do you want God to use your children என்ற கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டால் எல்லாரும் நீங்க கை தூக்குவீங்க. கர்த்தரின் பிள்ளையை பயன்படுத்த வேண்டும், கர்த்தரின் பிள்ளையை உபயோகப்படுத்த வேண்டும், கர்த்தரின் பிள்ளையை அசாதாரண விதத்தில் பயன்படுத்த வேண்டும்
என்று எல்லா பெற்றோர்கள் ஆசைப்படுவீங்க. ஆனால் are you preparing your children to fulfill God's call on their life? அந்த அழைப்பு தேவன் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டங்கள் நிறைவேறப்பட வேண்டும், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில நிறைவேறப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நாம் prepare பண்ணுகிறோமா? My friend, God cannot use an unprepared vessel. ஒரு வெசலை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, ஒரு பாத்திரத்தை நம்ம உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, அந்த பாத்திரமானது சரியாக சில ப்ராசஸ்க்குள்ள கடந்து போக வேண்டிய அவசியமா இருக்குது. It must be prepared. It must go through a certain process and only then it can be used for useful purposes. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையா இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கையில ஒரு அழைப்பு உண்டு, நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு அழைப்பு உண்டு, குடும்பத்தில் ஒரு அழைப்பு உண்டு, சபையாக நமக்கு ஒரு சபையின் மேல் ஒரு அழைப்பு உண்டு. இந்த அழைப்பு நிறைவேறப்பட வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, அந்த அழைப்புக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. We must prepare to serve our calling. Look at the lifestyle of John the Baptist. யோவான் ஸ்நானகனுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். Now you all know that Zechariah was a priest. He was a priest. தன்னுடைய மகன் கூடி பிரீஸ்டாக தான் வர வேண்டும் என்று ஆசை இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய அந்த வார்த்தை, கர்த்தர் எதுக்காக எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், கர்த்தர் எதுக்காக இந்த பிள்ளையை இந்த வயசான காலத்தில் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி ஜக்கரியாவும் எலிசபெத்தும் மறக்கவில்லை. They knew that John the Baptist was called to prepare the way for the Lord. He was called to bring the backsliding Israelites back to God. He was called and chosen to bring the backsliders back to God. They knew about it and they allowed him to fulfill that calling. அந்த காரியங்கள் செய்வதற்கு அவர்கள் விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். They allowed John the Baptist to fulfill the plan of God in his life. Hallelujah. Hallelujah. Luke chapter 1 verse 80 says, and the child grew and became strong in the spirit, and he lived in the wilderness until he appeared publicly to Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பப்ளிக்காக அவர் appear பண்ணுவதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை அவர் வனாந்தரத்தில் செலவழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். If you read further, the Bible says he not only lived in the wilderness but he ate locust and wild honey. வெட்டிக்கிளியும் அந்த ஹனியும் அவர் சாப்பிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He spent most of his time in the wilderness seeking the will of God, seeking the face of God. ஆண்டவரே, என்னை எதுக்காக உருவாக்கினீர், என்னை எதுக்காக நீ படைத்தீர், அந்த காரியங்களை செய்யும்படியாக என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்திருப்பார், அவரை தேடி இருப்பார் என்று சொல்லி நாம் தெளிவாக பார்க்க முடியும். Before he could appear publicly, he prepared himself in the wilderness. Hallelujah. Hallelujah. My point is this: are we obedient to God's call in our life? தேவனுடைய அந்த அழைப்புக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இரண்டாவதாக, are we prepared to fulfill our call? Are we prepared to fulfill our call? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் உண்மையான பதில்களை நாம் கொடுக்க வேண்டும். Are we obedient to God's call? Are we prepared to fulfill God's call in our life? Hallelujah. Hallelujah. My friend, this morning we are learning about John the Baptist. Number 1, he was chosen by God for unique purpose. Number 2, he was obedient to God's call. Number 3, John the Baptist was a humble in spirit. John the Baptist was humble in spirit. In Matthew chapter 3 verse 5 it says, people went out to him from Jerusalem and all Judea and whole region of Jordan. மத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, எருசலேமிலிருந்து ஜனங்கள் அவரை தேடி போனார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யூதேயாவிலிருந்தும் and the whole region of Jordan, அந்த எல்லா பகுதிகளிலிருந்தும் ஜனங்கள் யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்கும்படி, அவர் சொல்லுகின்ற வார்த்தையை கவனிக்கும்படியாக அவரை தேடி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
So in a little short time, John the Baptist became very, very popular. He became very, very famous. ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய பிரசங்கங்களை கேட்பது மாத்திரமல்ல, அவர்கள் தொடப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எதனால தொடப்பட்டார்கள்? அவர்கள் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து யோவான் ஸ்நானகத்தின் மூலமாக ஞானஸ்தானத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய பேர் யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களாக மாறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்தில் யோவானின் புஸ்தகம் 1 அதிகாரம் 19 28 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, யோவான் தன்னை குறித்து இந்த சாட்சி சொல்வதை பார்க்க முடியும். When we read John chapter 1 19 to 28, we read about John's testimony about himself. யோவான் 1 அதிகாரம் 19 28 வசனத்தை திருப்பிக் கொள்வோமாக. அந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், அநேகர் வந்து யோவான் ஸ்நானகனிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறாங்க. They ask him this question, are you the Messiah? யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், I am not the Messiah. John goes on to say, I am the voice calling in the wilderness, make straight the way for the Lord. யோவான் ஸ்நானகன் இந்த இடத்தில் தெளிவாக சொல்லுகிறார், நான் மேசையா கிடையாது. நீங்க அந்த அதிகாரத்தை முழுமையாக வாசித்தால் அவர்கள் கேட்கிறாங்க, are you Elijah? Are you a prophet? And John tells, I am not Elijah. I am not any prophet. He never called himself great. He says, I am a voice calling out in the wilderness, make straight the way for the Lord. I am a voice. Please think about this. He doesn't say, I am John the Baptist. உங்களுக்கு யார் தெரியுமா? I am the son of Zechariah and Elizabeth, the priest என்று சொல்லி அவருடைய பெற்றோர்களோட பேக்ரவுண்ட்ல அவர் மேன்மைப்படவில்லை. He just says, I am a voice. In other words, he was willing to become the invisible. He was willing to become the insignificant. If you read further the life and ministry of John the Baptist, John the Baptist had one goal. He says, I must decrease and he must increase. I must decrease and he must increase. Hallelujah. நிறைய ஜனங்கள் யோவான் ஸ்நானகனுக்கு பின்னால வந்தாங்க. நிறைய பேர் அவருடைய செய்திகளை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. நிறைய பேர் யோவான் ஸ்நானகனின் சீஷர்களாக மாறினார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவானவர் வரும்பொழுது அவர் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அவர் தாழ்த்தினார் என்று சொன்னீங்கன்னா, நீங்கள் 1 அதிகாரத்தின் யோவான் 1:27 நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், I am not worthy to untie the straps of his sandals. அவருடைய பாதரட்சியோட அந்த ஸ்ட்ராப்ஸ் கூட நான் அவுக்க எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். He was a humble person. ஒரு தாழ்மை உள்ள ஒரு மனிதனாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா, முதல்ல நாம் வாசிக்கிறோம், யோவான் ஸ்நானகனுக்கு பின்னாலே ஒரு திரளான கூட்டம் இருந்தது. சில மாதங்களுக்கு பின்பாக நாம் பார்க்கும் பொழுது Jesus comes on the scene and then we find people following Jesus. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ற நம்ம பார்க்கிறோம். If you do a real study, we also find many people who were disciples of John the Baptist. They followed Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பின்னால் அவர்கள் இயேசுவுக்கு பின்னால் அவர் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். But here we find John the Baptist was not upset. He let them go. He let them go. In other words, he was willing to become nothing so that Jesus would be glorified, so that Jesus would be magnified. Hallelujah. John the Baptist was a humble person. He was humble in spirit. மத்தேயுவின் புத்தகம் 18 அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, whoever humbles himself like a child is the greatest in the kingdom of God. Hallelujah. ஒருவன் தன்னை தாழ்த்தும் பொழுது அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவராக இருப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். நம்மை பார்த்து நாம் இந்த கேள்வி கேட்போம், are we a humble person? தாழ்மை உள்ள ஒரு ஜனங்களாக நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். Whether we have academic qualification, whether we are talented with great abilities and skills, whether we are very spiritual person, ஒருவேளை கர்த்தர் நம் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யலாம்,
There can be many things in our life, but are we humble enough like John the Baptist? Can we say like John the Baptist, I must decrease, you must increase? எசப்பா உம்முட நாமம் உயர்த்தப்பட வேண்டும், உம்முட நாமம் மாத்திரமே உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும், நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும். John the Baptist was willing to humble himself. Number 4, நாலாவதாக, John the Baptist was a courageous person who did not fear death. John the Baptist was a courageous person who did not fear death. மரணத்துக்கு பயப்படாமல் யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். இந்த காஸ்பல்ஸில் நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் ஸ்நானகனோட லைஃபையும் மினிஸ்ட்ரி நம்ம படிக்கும் பொழுது, அநேக ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அவர் சொல்லுகிற பிரசங்கங்களை கேட்க வந்தார்கள். சாதாரணமான மக்கள்கள் வந்தார்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் வந்தார்கள், பரிசேயர்கள் வந்தார்கள், சதுசியர்கள் வந்தார்கள், சில நேரங்களிலே ராஜாக்களும் வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யார் வந்தாலும் மரணத்தை கண்டு பயப்படாமல் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகின்ற ஒரு தேவ மனுஷனாக யோவான் ஸ்நானகன் இருந்தார். Look at the preaching of John the Baptist. He preached that the kingdom of God is near. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர் பிரசங்கித்தார். மனம் திரும்புதலை குறித்து அவர் பிரசங்கித்தார். மனம் திரும்புதல் மாத்திரமல்ல, that repentance must be followed, must be accompanied by actions. நமக்குடைய வாழ்க்கையில கனிகள் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்குது என்று சொல்லி அவர் பிரசங்கம் செய்தார். Fruits must be visible. நம்முடைய வாழ்க்கையில கனிகள் பார்க்க முடிய வேண்டும். If you repent, நாம் மனம் திரும்புவோம் என்று சொன்னீங்கன்னா அதுக்கு சரியான கனிகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. He did not compromise his message. அவர் சொல்லுகிறார், the axe is ready and it will cut every root that does not bear fruit. கனி கொடுக்காத எந்த மரமும் வெட்டுண்டு அக்னியில போடப்படும் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார். அது சாதாரண மனிதர்களாக இருந்தாலும், அது பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும், அது வேதத்தை படித்த பரிசேயர்களும் சதுசியர்களாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் பயப்படாமல் இந்த பிரசங்கத்தை அவர் பிரசங்கித்தார். The axe is ready. It is ready to cut every root of the tree that does not produce fruit. கனி கொடுக்காத எந்த மரமும் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் பயப்படாமல், மரணத்துக்கு பயப்படாமல் அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7-10 வசனத்தை உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். But when he saw many of the Pharisees and Sadducees coming to where he was baptizing, he said to them, you brood of vipers, who warned you to flee from the coming wrath? Produce fruit in keeping with repentance, and do not think you can say to yourself, we have Abraham as our father. I tell you, out of these stones God can raise up children for Abraham. The axe is ready at the root of the trees, and every tree that does not produce good fruit will be cut down and thrown into the fire. Hallelujah. Look at the message John the Baptist preached. He was never afraid to preach the right message. Hallelujah. தேவன் சொன்னதை எந்த டைலூஷன் பண்ணாமல், எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தெளிவாக அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He even rebuked Herod the Tetrarch because of his marriage to Herodias, his brother's wife. இங்க ஹேரோத கூட அவர் என்ன பண்றாருங்களா, கண்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீ செய்யறது தப்பு என்று சொல்லி அவர் உணர்த்தினார். உன்னோடு கூட இருக்கிறது உன்னுடைய சகோதரனுடைய மனைவி, அது தவறான காரியம், அதுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், நீ செய்வது பாவம் என்று சொல்லி அவர் கண்டித்து பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். And because he spoke like that, later on we find that he was cast into a prison, and ultimately we find that it led to his execution. But he was not afraid of death.
ஆனால் மரணத்தை பார்த்து பயப்படவில்லை. மரணத்தை பார்த்து பயப்படவில்லை. As I am preaching to you, as I am saying these words, என்னுடைய மனதில் ஒரு வார்த்தை வருகிறது. Jesus said, whoever tries to save his life will lose it, but whoever loses his life for the kingdom's sake will gain it. Hallelujah, hallelujah. நம்முடைய உயிரை நம்ம காப்பாற்ற முயற்சி செய்தால் நம்முடைய உயிரை நாம் எழுக்குவோம். ஆனால் தேவ ராஜ்யத்தின் காரியங்களுக்காக நம்முடைய உயிரை நாம் எழுக்கிறதுக்கு இந்த பூமியில தயாராக இருந்தோம் என்று சொன்னீங்கன்னா நாம் அந்த உயிரை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. John the Baptist was not afraid to preach the truth. சத்தியத்தை சொல்லுவதற்கு யோவான் ஸ்நானகன் பயப்படவில்லை. Today we need preachers like John the Baptist who are able to say the truth. சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகின்ற தேவ மனிதர்கள் இன்றைக்கு தேவை. We need people on the pulpit who can preach the truth without compromise, who can preach what God is telling them. ஆண்டவர் சொல்லுவதை சொல்லுகின்ற தைரியத்தோடு சொல்லுகின்ற preachersகள், பாஸ்டர்ஸ்மார்கள், தேவ ஊழியக்காரர்கள் இன்றைக்கு நமக்கு தேவை. We need prophets today who can bring and tell what God is telling. தேவன் சொல்றதை அப்படியே சொல்ற தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு தேவை. Look at the life of Isaiah, look at the life of Jeremiah, look at the life of prophets in the Old Testament, look at the prophets in the New Testament. They were not afraid of death. மரணத்தை பார்த்து அவர் பயப்படவில்லை. ஜனங்களை பார்த்து அவர்கள் பயப்படவில்லை. ஜனங்களுக்கு சாதகமாக அவர்கள் பேசவில்லை. தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது டைல்யூட் பண்ணாமல், காம்ப்ரமைஸ் பண்ணாமல், பயப்படாமல் தைரியமாக அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் இன்றைக்கு நமக்கு தேவை. ஹalleluya, hallelujah. John the Baptist was a courageous person who preached the good news without the fear of death. Hallelujah, hallelujah. ஐந்தாவதாக, John the Baptist had his own doubts. John the Baptist had his own doubts. ஆரம்பத்தில் யோவான் ஸ்நானகனுடைய மினிஸ்ட்ரியை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய மினிஸ்ட்ரியின் மூலமாக அநேகர் மனம் திரும்பி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி அவர்கள் ஞானஸ்நானத்தை எடுத்தார்கள். நிறைய பேர் யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களாகவும் மாறினார்கள். நிறைய ஊர்லேருந்து, நிறைய இடத்திலிருந்து யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்கும்படி, அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கும்படி ஜனங்கள் வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவானவரும் யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. உலகத்தின் பாவத்தை சுமக்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. When Jesus came to John the Baptist to take baptism, he had a revelation from God that he is the lamb who takes away the sin of the world. Hallelujah. Please look at that statement. Not sin of the nation, sin of the world. He is the lamb of God that takes away the sins of the world. அப்படிப்பட்ட பெரிய வெளிப்பாடு. இதுக்கெல்லாம் யோவான் ஸ்நானகன் சாட்சியாக இருந்தார். He saw Jesus doing great things. He saw what God had told about Jesus to him. இயேசு கிறிஸ்துவை குறித்து, மேசையாவை குறித்து யோவான் ஸ்நானகனிடத்தில் கர்த்தர் வெளிப்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அது நிறைவேறப்படும் பொழுது அது கண்ணால கண்ட ஒரு மனிதன். ஆனாலும் மத்தேயுவின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பிரசங்கத்தின் நிமித்தமாக அவர் சிறைச்சாலையில் போடப்பட்டார்கள். He was in prison, he was cast into prison, and there he had his own doubts about Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்போ ஒரு பெரிய ஒரு சந்தேகம் உண்டாகிறது. அவருடைய சில சீஷர்களை கூப்பிட்டு இயேசுவின் இடத்தில் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2-15 வசனம் வரை நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். John had his own doubts. ஒரு பெரிய ஒரு சந்தேகம். He calls his disciples and go to Jesus and ask him, are you really the Messiah or should we look for another? நீங்க தாவா அந்த சொல்லப்பட்ட அந்த மேசியா,
இல்ல நாங்கள் வேற ஒருவருக்கு காத்திருக்க வேண்டுமா? should we wait for another person? John the Baptist was chosen by God. He prepared himself to fulfill his calling. When Jesus came on the scene, he baptized him. He had great revelation from God, but at some point of his life, suddenly there is some doubt about Jesus. இயேசுவை குறித்து ஒரு சந்தேகம் உண்டாகிறது. My friend, as you are hearing these words, are you able to identify these words with you? உங்களுக்கு எப்பனா இப்படிப்பட்ட சந்தேகங்கள் உண்டாயிருக்கிறதா? Am I really saved? நான் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? Has God really called me? Did God really speak these words to me? இந்த வார்த்தைகள் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், அது உண்மையா? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை இது உண்மையா என்ற இப்படிப்பட்ட சந்தேகங்கள் உங்களுடைய மனதில் உண்டாகிறதா? யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. However great you may be, however spiritual you may be, however powerful God may use a person, we may have doubts. சில நேரங்களிலே நமக்கு சந்தேகம் உண்டாகுது. It is common for human beings to have doubts when we go through difficult times. சில நேரங்களிலே கஷ்டமான சூழ்நிலைகளை நான் கடந்து போகும்போது சில கேள்விகள், சில சந்தேகங்கள், சில நம்முடைய விசுவாசத்தில் சில பிரச்சனைகள் காணப்படுகிறது சொல்லி பார்க்கிறோம். ஒரு தேவ மனிதன் டவுட்டை இப்படியா டிஃபைன் பண்றார். faith in two minds. faith in two minds. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் என்னை கைவிட்டாரா? என்னோடு கூட அவர் இருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம். யோவான் ஸ்நானகனுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்தது. இவர் தான் அந்த மேசியாவா? சில வருடங்களுக்கு முன்பாக நான் இவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். சில வார்த்தைகளை இவர் குறித்து நான் சொன்னேன். ஆனால் இப்போ என்னோட மனதில் ஒரு பெரிய சந்தேகம். நான் சொன்னது கரெக்டா? இவர் தான் அந்த மேசியாவா என்று ஒரு பெரிய ஒரு சந்தேகம் உண்டாயிற்று. ஆனால் ஒரே ஒரு நல்ல காரியம் இதில் நடந்தது என்ன சொன்னீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டு யார்கிட்ட போய் கேளுங்க என்று சொன்னீங்கன்னா, இயேசுவின் இடத்திலே போய் கேளுங்க என்று சொன்னார்கள். He did not send his disciples to some other scribes or teachers or to some Pharisees or to some Sadducees or somebody who is very good in spiritual things. அப்படிப்பட்ட மனிதர்கள் இடத்துல போய் கேளுங்கள், இல்ல crowd கிட்ட போய் கேளுங்கள் என்று சொல்லி கேட்க சொல்லல. He sends his disciples to Jesus with his doubts. அவருடைய சந்தேகங்களோட கூட இயேசுவின் இடத்திலே போய் கேளுங்கள் என்று சொல்கிறார். அந்த முழு பேசேஜை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, here Jesus அவருடைய கேள்விக்கு, அவருடைய டவுட்டுக்கு பதிலையும் கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். My friend, our God is a great God. We can come and approach our God with our doubts. ஒருவேளை நமக்கு சந்தேகம் இருந்தாலும் அந்த சந்தேகத்தோடு கூட ஆண்டவரே இந்த ஒரு காரியம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை அப்ரோச் பண்ண முடியும். பைபிள் வாசிக்கும் பொழுது கூடி நாம் இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் படிக்கிறோம். There are times when people did not have faith, but Jesus did not rebuke them or condemn them, but he helped them to overcome their doubts and have faith in God. Hallelujah. Hallelujah. My friend, may the life of John the Baptist help us to approach God with confidence. Even though we may have doubts, even though we may have questions, even though we may have fears, whatever we may have, we can approach this Father who is a loving God. Hallelujah. He will never cast us out. அவர் ஒரு நாள் நம்மளை கண்டம் பண்ண மாட்டார், ஒரு நாள் நம்மை தள்ளிவிட மாட்டார். நம்ம சந்தேகங்கள் இருந்தால், நம்முடைய பயங்கள் இருந்தால் எல்லாத்திலிருந்து அவர் விடுவிப்பார். சங்கீதக்காரன் சொல்கிறார், I sought the Lord and he delivered me out of all my troubles. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, he delivered me out of all my fears. பயத்தோடு கூட அந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்து ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் அவரை பார்த்து
நீ பயத்தோடு கூட வந்திருக்கிறாய், அதனாலே நான் உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லல. வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சாட்சி கொடுக்கிறான், அவர் என்னுடைய எல்லா பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார். He delivered me from all my fears. In other words, God cleared all my doubts. என்னுடைய எல்லா சந்தேகங்களையும் ஆண்டவர் நீக்கினார், என்னை தைரியப்படுத்தினார், என்னை பலப்படுத்தினார். Hallelujah, hallelujah. I hope and believe that today's life lessons from the life of John the Baptist will be useful to each one of you. உங்கள் யாவருக்கும் இன்றைக்கு நம் படிச்ச யோவான் ஸ்தானகனுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். Shall we recap life lessons from the life of John the Baptist? John the Baptist, number 1, John the Baptist was chosen by God for unique purpose. Number 2, he was obedient to God's call. Number 3, John the Baptist was a humble person. Number 4, John the Baptist was courageous enough to preach the good news without the fear of death. Number 5, John the Baptist had his own doubts. May the Lord this morning help each one of you to grow stronger in faith. விசுவாசத்தில் நானையும் வளருவதற்கு தேவன் இந்த கால வேளையில நமக்கு உதவி செய்யட்டும். May the love of God fill your hearts, and may God use you for his unique purposes. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் ஆண்டவரே, இந்த நாளில் கூட உடைய வார்த்தையின் மூலியமாக நீ பலப்படுத்தினீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கூட யோவான் ஸ்தானங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த காரியங்களுக்காக நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அந்த காரியங்களை நாங்கள் செய்வதற்கு எங்களை ஆயத்தமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பயம் இல்லாமல், உயிருக்கு என்று பயப்படாமல் தைரியமாக உங்களுடைய வார்த்தையை நாங்கள் சொல்ல நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தாழ்ந்து உள்ள மனிதர்களாக இருக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த சந்தேகங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை வைக்கவும், ஆண்டவரை நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கேட்கிற ஒவ்வொரு மக்கள்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.